உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, கடின உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் ஒரு முடிவெடுத்தால் முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ரொம்ப போல்டாக பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய கடின உழைப்புக்கு என்னவோ கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து நிறைய சிரமங்களை சந்திச்சிட்டீங்க, சில நெருக்கடிகளுக்கும் ஆளாயிட்டீங்க. இந்த நெருக்கடிகளுக்கு ஆளானதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதையாவது விற்று அதாவது ஒன்று சரி பண்ணி நம்மளை நம்பினவங்க, நம்மக்கிட்ட நாணயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நாம் நாணயமாக இருக்கணும்னு நினச்சாலும் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ட்ராப் ஆகுது. அது மட்டும் இல்லை, தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸ் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. அது ஏதாவது ஒன்று கிளிக் ஆனாலும் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம். பட் அதுவும் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்காத ஒரு நிலை. அதே சமயம் குடும்ப ரீதியில் பெற்ற பிள்ளைகளும் சரி, உங்களை சார்ந்தவங்களும் சரி, உங்களை புரிஞ்சிக்காமல் சில முடிவுகள் எடுத்து அதனால் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய நிலைமைகளை உருவாக்கியாச்சு. அப்போ இதிலிருந்து நம்ம சரியாக முடியும், மீண்டும் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குண்டான வழிகள் எப்படி அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட குழப்பத்திற்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான கிரக அமைவுகள் தான் இப்போ இருக்குது. அந்த கிரக அமைவுகளால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் டாப் லெவலில் வேலை செய்யும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு யோகாதிபதியாகப்பட்ட சுக்கிர பகவானும் சனி பகவானும் இணையக்கூடிய ஒரு காலம் 3ஆம் பாவத்தில், அதுவும் உச்சம் பெற்ற சுக்கிரன் சனியோட இணைகிறார். இந்த மாதத்தில் 16ஆம் தேதி பயிற்சியாகி சூரியன் மேனத்துக்கு போகிறார். அப்போது இந்த நிலைகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தோன்னா 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பலமற்ற கிரகத்தினால தனம், செல்வம், செல்வாக்கு, வளர்ச்சி, முன்னேற்றம் பெருகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீர்றதுக்குண்டான வழிகள் பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ளே உண்டான பிரச்சனைகள் தீர்ந்து இயல்பு நிலைக்கு வரும். நீங்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பீங்க. ஆனால் என்னன்னே தெரியல, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு சலிப்பு சங்கடங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்குது, சலசலப்புகள் உருவாகிட்டே இருக்குது. இது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த பிரச்சனையிலேயே போயிட்டுருக்கேன்ற ஒரு வருத்தம் இது வரைக்கும் இருந்தாலும் அந்த வருத்தத்தை சரி செய்யக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அழகாக எல்லாத்தையும் சரி பண்ண போகிறீங்க, ரிலீவ் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதுக்குண்டான ஒரு அருமையான ஒரு டைமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இப்போது இந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்க வேண்டாம், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ஒரு டைம். இப்போ மூவ் பண்ணுங்கள். நீங்கள் இதற்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க. உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களோட சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, பிஸ்னஸ் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். மற்றவங்களுக்கு நம்பி சில விஷயங்களில் ஏமாந்தீங்க இல்லையா, அதை மீண்டும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் பொறுத்தவரைலாம் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். உடன் பிறப்புகளால் தேவையில்லாத குழப்பங்கள், ஒன்று அவங்களால உங்களுக்கு தொந்தரவு இருக்கும், இல்லை அவங்க பாதிக்கப்பட்டு அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருப்பீங்க. அது குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து அது இழுவையில் இருந்திருக்கும். அது இப்போ ஒரு முடிவுக்கு வரும். இந்த மார்ச் மாதத்தில் அது டேலி பண்ணி விட்டுருவீங்க. அதிலிருந்து ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைச்சிடும். சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சுமூகத்துக்கு வந்துடும். இதுக்கு மேலே அந்த சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகாக சரி செய்து ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இது இருக்கும். அது மட்டும் இல்லை, மகர ராசி அன்பர்களுக்கு உறவு முறைகளில் உங்களுடைய சொந்தம், பந்தம், உற்றார் உறவினர்கள் ரீதியில் தேவையில்லா குடைச்சல்களும் குழப்பங்களும் இருந்திருக்கும். அந்த குடைச்சல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகி இதற்கு மேலே ஒரு சராசரியாக ஒரு நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், தெய்வ அனுகூலங்களும் தெய்வ வழிபாடுகளும் தெய்வ ஸ்தலங்களுக்கும் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள்
அதே நேரத்தில் அவர்களது கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மகர ராசி அன்பர்கள் எஜுகேஷன் ரீதியில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க. நீங்கள் படித்த இடத்துலையே ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். பிஸ்னஸ் ரீதியில் நடந்த சரிவுகளை மீண்டும் உங்களுடைய முயற்சியால் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிடுவீங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு அமைப்பை உருவாக்கிடுவீங்க. கடன் சுமைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு போகிறதுக்குண்டான வழிகளை இந்த இடத்துல ஒரு டர்னிங்கை உண்டாக்கிடுவீங்க. வேலையில் ப்ரமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிடுவீங்க. அதே நேரத்தில் இத்தனை நாள் வேலையில் இருந்த அந்த குடைச்சல்கள், அந்த சிக்கல்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் சரி பண்ணிடுவீங்க. உங்களுடைய சாமர்த்தியத்தினால அதற்குண்டான வழிகள் இந்த இடத்துல பிறக்கும். அதே மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான தருணம். இப்போ மூவ் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான பாக்கியம், ஒரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் இந்த இடத்துல உருவாக்கிடும். ரொம்ப நாள் திருமணமாகி குழந்தை இல்லை, பாக்கியம் தடையாயிட்டு இருக்கு, 10 நாள் 5 நாள் 20 நாள் நிற்கிது, மறுபடியும் போயிடுது, என்னன்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறும். மகர ராசி என்பவர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வக்ர நிவர்த்தி பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். அப்போது அந்த வக்ர நிவர்த்தி நெருங்கிறது பொழுது உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைவுகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இங்கே பாதக நிலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால் முயற்சிகளை பெரிய லெவலில் பலப்படுத்தி அடுத்தடுத்து இலக்கம் நோக்கி நீங்கள் அடியெடுத்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவீங்க. சக்ஸஸ்ஃபுல் மட்டுமல்ல, நீங்கள் இத்தனை நாட்களாக எடுத்த முயற்சிகளும் பெரிய லெவலில் கொண்டு வந்த அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அப்படியே பிரேக் ஆகி நிற்குது, என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது எல்லாமே கைக்கூடி வரும். அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் மூவ் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், எந்த ஒரு வேலைகளையும் எந்த ஒரு விஷயங்களையும் நீங்களாக இறங்கி மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய முழு முயற்சியில் இறங்கி அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுங்கள். மற்றவங்களை நம்பி முழுசாக பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் டோட்டலாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு ட்ராபேக் ஆகிடும். அதனால் சில விஷயங்களை உங்களுடைய கண் பார்வையிலையும் உங்களுடைய ஃபோக்கஸ் அதில் இருக்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லதாக இருக்கும். பிஸ்னஸ் புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் முயற்சி எடுத்திங்கன்னா சிறு குறு தொழிலை ஆரம்பிக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் பரல்கள் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றுள்ளதுன்றதை பாருங்கள். அது 3க்கு மேலே 4 5 6 7 8 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் வேலை செய்யும். 4க்கு கீழே 3 2 1 0 ஆகிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்திங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.